Hello friends, welcome everyone. நான் உங்கள் சபரி. கரெக்டா பிப்ரவரி 10ஆம் தேதி 2006வது வருடம் கேரளா கொல்லம் சிட்டில இருக்கிற அஞ்சல்ங்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்து பஞ்சாயத்து ஆபீஸ்ல சாந்தாங்கிற 40 வயதுடைய அம்மா ஒரு மணி நேரம் பக்கம் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு விஷயமா வந்திருக்காங்க. அந்த விஷயம் மட்டும் முடியவே மாட்டேங்குது. அவங்க வந்ததுக்கான முக்கியமான காரணம் அவங்க பொண்ணான ரஞ்சினிக்கு 24 வயசு ஆகுது. 2 வாரத்துக்கு முன்னாடி திருவனந்தபுரத்துல இருக்கிற சாட் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு ரெட்ட குழந்தைகளும் பிறந்திருக்கு. ட்வின்ஸ் பேபி, ரெண்டுமே பொண்ணுங்க தான். ரொம்ப ஆரோக்கியமான அழகான பொண்ணுங்க. அந்த பேர குழந்தைங்களுக்கு, தன்னோட 2 பேர குழந்தைங்களுக்கு பிறப்பு சான்றிதழ், அதாவது பர்த் சர்டிபிகேட் வாங்கணுமேன்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. ஆனா 1 மணி நேரம் இருந்தும் சில பிரச்சனைகளால அவங்களுக்கு அந்த பர்த் சர்டிபிகேட் கிடைக்கவே இல்லை. என்ன பிரச்சனை, எதனால அவங்களுக்கு டைம் எடுத்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோவை ஃபர்தரா பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா தெரிய வரும். இருந்தாலும் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்க கொல்லம் சிட்டி சேர்ந்தவங்க, திருவனந்தபுரத்துல இருக்கிற சாட் ஹாஸ்பிட்டல்ல 2 குழந்தைங்க பிறந்திருக்குது அப்படிங்கிற பத்திரத்தை எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட தரேன். எதனால பர்த் சர்டிபிகேட் தரமாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சு 2 மணி நேரம் பக்கம் உட்காந்து போராடி அந்த பிறப்பு சான்றிதழை கையில வாங்குறாங்க. அதை வாங்கினதுக்கு அப்புறம் தன்னோட வீட்டுக்கு வராங்க. அவங்க இருக்கிறது ஒரு வாடகை வீடு, அஞ்சல் அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த வாடகை வீட்டுக்கு வந்து கதவை ஓபன் பண்ணும்போது உள்ளுக்குள்ளார யாருமே கதவை தாப்பால் போடவே இல்லை. அவங்க வரும்போது தன்னோட பொண்ணான ரஞ்சினிய கதவை சாத்திக்கோ, பாதுகாப்பா இரு, 2 குழந்தைங்களோட பத்திரமா இரு, நான் போய் பர்த் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனவங்க திருப்பி வந்து பார்த்தா அந்த கதவு திறந்துதான் இருக்கு. வீட்டுக்குள்ளார தன்னோட பொண்ணை பார்க்க போனவங்க உள்ளார போனோன்னு கத்தி கதறி அலறடிச்சுக்கிட்டு வெளியே வந்து ஓடுறாங்க. சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பயம். உள்ளுக்குள்ளார என்ன ஆயிடுச்சு, உள்ளுக்குள்ளார போகிறதுக்கே எல்லாமே தயங்கினாங்க. ஏன்னா இந்த அம்மாவோட கண்ணை பார்த்தா அப்படி ஒரு பயம். அந்த ஏரியா பஞ்சாயத்து மெம்பர் ஒருத்தர் சதீஷ் அப்படிங்கிற ஒருத்தவர் முதல் ஆளா அந்த வீட்டுக்குள்ளார போயிருக்காரு. வீட்டுக்குள்ளார போய் அவர் பார்த்தது அவர் இன்னமும் ஞாபகம் வச்சிருக்காரு. இப்ப நம்ம 2024வது வருடம் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னமும் அவர் ஒரு இன்டர்வியூல, நான் அந்த வீட்டுக்குள்ளார போய் பார்த்ததை என்னால இதுவரைக்கும் மறக்க முடியாது. கட்டிலுக்கு மேல அந்த ரஞ்சினிங்கிற 24 வயது பெண்மணி கழுத்தறுத்து கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த இடமே ரத்த வெள்ளத்துல இருக்கு. அவங்களோட 2 குழந்தைங்க, 14 நாட்களான 2 குழந்தைங்க, 2மே பெண் குழந்தைங்க. அந்த 2 குழந்தைங்களோட கழுத்தறுத்து யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. நான் போகும்போது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அந்த 2 குழந்தைங்க மேல எறும்பு எல்லாமே மிச்சிட்டு இருந்துச்சு. அந்த ரத்தத்தோட வாசனைக்கும் அந்த ரத்தத்தோட டேஸ்ட்டுக்கும் அந்த உடம்புல எறும்புகள்லாம் பார்க்கும் போது இத்தனை வருஷங்கள் ஆகியும் அது இன்னமும் என் கண்ணில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு இன்டர்வியூல தெரிவிச்சிருக்காரு. யார் இந்த மாதிரி ஒரு கொடூரத்தை பண்ணாங்க? அந்த சாந்தாங்கிற அம்மா 2 மணி நேரம் பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருக்கும் போது இந்த ரஞ்சினிக்கு என்ன நடந்துச்சு? வாங்க சம்பவத்துக்குள்ளார போய் பார்ப்போம். இந்த சம்பவம் நடந்தது 2006வது வருடம். 2006வது வருடம்னு கேட்கும் போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க 90 கிட்ஸா இருந்தா நீங்களாம் ஒரு 10ல இருந்து 15 வயசுல இருப்பீங்க. உங்களுக்கு நல்லாவே ஞாபகத்துக்கு இருக்கும். 3G 4G 5G இந்த மாதிரி நெட்வொர்க் இல்ல, ஆண்ட்ராய்டு மொபைல் கையில இல்ல, டேப்ஸ் இல்ல, நமக்குன்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு லேப்டாப், இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே இல்ல. முக்கியமா எந்த இடத்துலயுமே சிசிடிவி கேமரா அப்படிங்கிறது பெருசா இருக்காது. கடை வச்சிருக்கிறவங்களோ இல்ல போலீஸ் ஸ்டேஷன்லயோ இந்த மாதிரிதான் சிசிடிவி கேமரா இருக்கும். இப்படி ஒரு என்விரான்மெண்ட்ல ஒரு போலீஸ் ஃபாரன்சிக் டீம் அந்த வீட்டுக்கு வந்து எப்படி கொலைகாரனை கண்டுபிடிச்சிருப்பான்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? அந்த இடத்துல சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இமீடியட்டா போலீஸ்க்கு கால் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல ஃபாரன்சிக் டீம் வந்து எவிடன்ஸ்க்காக செக் பண்ணா அவங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கவே இல்லை. அவங்களுக்கு கிடைச்சதெல்லாம் வீட்டுல இருக்கிற ஒரு 2 வீலரோட ஆர்சி புக். அந்த ஆர்சி புக்கோட ஓனர் யாரு அப்படிங்கிறது கூட போலீஸ்க்கு அப்ப தெரியாது. முக்கியமா ரஞ்சினிய தனியா இருந்தாங்க. வீட்டுல அவங்களோட ஹஸ்பண்ட் எங்க அப்படின்னு கேட்கும் போதுதான் அந்த சாந்தம்மா என்ன சொல்றாங்க, ரஞ்சினிக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படிங்கிறத சொல்றாங்க. 2006வது வருடம் அந்த பெண்மணிக்கு கல்யாணம் ஆகாத 2 குழந்தைங்க. அப்படின்னா அவங்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இப்பதான் போலீஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா க்ளூஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. சோ இந்த பெண்ணுக்கு கணவர் இல்ல, கணவர் இல்லாம 2 குழந்தைங்களை பெற்றிருக்காங்க அப்படின்னா உண்மையானுமே இந்த குழந்தைங்களுக்கான அப்பா யாரு? சாந்தம்மா போலீஸோட என்கொயரியில ஒவ்வொரு விஷயங்களா ரஞ்சினியை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரஞ்சினி அப்படிங்கிற பெண்மணிக்கு 24 வயது, பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்களாம் டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுல தன்னோட அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டுல இருந்து 2 வீடு தள்ளி திவில்குமார் அப்படிங்கிற ஒரு ஆணும் இருந்தார். அவருக்கு வயசு ஒரு 26 பக்கம் இருக்கும். 2006வது வருடம் இவங்க 2 பேருமே அடிக்கடி சந்திச்சிருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே பிடிச்சு போயிருக்கு. அடிக்கடி இவங்க 2 பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுறதையும் ரொம்ப நெருக்கமா இருக்கிறதையும் சுத்தி இருக்கிற நிறைய பேர் பார்த்திருக்காங்க. இவங்களோட காதல் கதை அதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஒரு சமயத்துல இவங்க 2 பேத்துக்குமே ரொம்ப பிரைவசி கிடைக்கும் போது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளார வர ஆரம்பிச்சாங்க. அவங்கவுங்க அப்பா அம்மா இல்லாத போது அந்த வீட்டுல பாலியல் உறவு வைக்க ஆரம்பிச்சாங்க. இது எல்லாத்துக்கான கடைசி விளைவு தான் ரஞ்சினி பிரெக்னென்ட் ஆனாங்க.
பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரஞ்சினி கேட்கும் போது இந்த திவில்குமார் ஆல்ரெடி ஆர்மியில போய் வேலை பார்த்துட்டு இருந்தார். பஞ்சாப்ல இருக்கிற பத்தான்கோட் அப்படிங்கிற ஒரு மிலிட்டரி கேம்ப்ல இவர் ஒரு சர்வீஸ்மேன். மிலிட்டரி கேம்ப்ல எப்பப்பெல்லாம் லீவ் கிடைக்குதோ வருஷத்துக்கு ஒரு டைமோ 2 டைமோ அவரோட வீட்டுக்கு வருவார். அப்போ தன்னோட காதலியான ரஞ்சினியை பார்ப்பார். பார்க்கறது மட்டும் இல்லாம அவங்க கூட க்ளோஸா இருக்கிறதுனால அவர் ஒரு டைம் லீவுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது தன்னோட காதலி பிரெக்னெண்டா இருக்காளா அப்படிங்கறத அவரால் ஏத்துக்க முடியல. அந்த ரஞ்சினி கிட்டயே உண்மையானுமே இது நம்மளோட குழந்தை தானா, நான் பாட்டுக்கும் மிலிட்டரி கேம்ப்ல இருக்கேன், நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆகல, திடீர்னு நீ பாட்டுக்கு பிரெக்னெண்டா இருக்குன்னு சொன்னா நான் எப்படி நம்ப முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியை கேட்கும் போது அந்த ரஞ்சினிக்கு என்ன பண்றதுனே தெரியல. நான் பிரெக்னெண்டா இருக்கிறது என்னோட அம்மாவுக்கு நான் சொல்லவே இல்லை. என்னோட அம்மா என்னை கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க. சின்ன வயசுல எங்க அப்பா எல்லாம் இறந்துட்டாரு. எங்க அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்க. இப்ப அவங்களோட பேரை கெடுக்கிற மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் போய் நான் பிரெக்னெண்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. என்னை தயவு செய்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, இது நம்மளோட குழந்தை தான் அப்படின்னு எவ்வளவுதான் சொல்லியும் அந்த இடத்துல திவில்குமார் அதை நம்பவே இல்லை. அதுக்கு அடுத்ததா வேற வழி இல்லாம சாந்தாம்மா கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. இப்ப சாந்தாம்மாவுக்கு அதை கேட்டோன்னு ஒரு பெரிய ஷாக். என்னோட பொண்ணோட லைஃபே போச்சு, கல்யாணத்துக்கு முன்னாடியே மாசமாய் வந்து நிக்கிறா, யாரு காரணமோ அவனும் ஏத்துக்க மாட்டேங்கிறான். இவங்க 2 பேருமே பக்கத்துல இருக்கிற ஒரு லேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. இந்த எல்லா விஷயங்களும் செய்யறதுக்குள்ளாரியே 8 மாசம் 9 மாசம் பக்கம் முடிஞ்சிருச்சு. போலீஸ்ட போயும் எந்த விதத்திலுமே பிரயோஜனம் இல்ல. இவன் ஒரு பக்கம் ஆர்மியில இருக்கான். ஒரு ஆர்மி ஆபீசரை கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கணும், என்கொயரி பண்ணணும்னா 1000 ப்ரொசீஜர் இருக்குன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்றாங்க. நமக்கு எதுவுமே தெரியல. ஆனா டைம் பாட்டுக்கும் போய்கிட்டே தான் இருக்கு. நமக்கு இருக்கிறது வெறும் 10 மாசம் தான். அந்த 10வது மாசம் வரும்போது கேரளால இருக்கிற விமென்ஸ் வெல்ஃபேர் கமிஷன் அப்படிங்கிற இடத்துக்கு போய் இவங்க ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்திருக்காங்க. அவங்க இந்த திவில்குமாரையும் சரி ரஞ்சினியும் சரி கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. திவிலுக்கு இருக்கிற ஒரே டவுட், இது என்னோட குழந்தையா அப்படிங்கிறது தான் டவுட்டா இருக்குது. உள்ளுக்குள்ள இருக்கிறது ட்வின்ஸ் பேபி அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த 2 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட டிஎன்ஏவை நம்ம எடுப்போம், உங்களோட டிஎன்ஏவோட நம்ம மேட்ச் பண்ணுவோம். உங்களோட டிஎன்ஏ மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 2 குழந்தைங்களுக்கும் நீங்க தான் அப்பா, நீங்க தான் பொறுப்பேற்றுக்கணும், இந்த ரஞ்சினிங்கிற பெண்மணி நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த விமென்ஸ் வெல்ஃபேர் கமிஷன் ஒரு ஆர்டரை கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் திருவனந்தபுரத்துக்கு வந்து இவங்க டெலிவரிக்கு அட்மிட் ஆகுறாங்க. 2 குழந்தைகளும் பிறக்குது. 2 குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் அதே ஹாஸ்பிட்டல்ல இவங்களுக்கான பிளட் டெஸ்ட், அந்த டிஎன்ஏ மேட்ச்க்கான பிளட் டெஸ்டையும் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 6 நாள் 7 நாள் கழிச்சு பிப்ரவரி 8ஆம் தேதி பக்கம் இவங்களோட வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் 2 நாள் கழிச்சு பிப்ரவரி 10ஆம் தேதி நான் பஞ்சாயத்து ஆபீஸ்ல போய் பர்த் சர்டிபிகேட் வாங்குறதுக்காக போனேன். அந்த இடத்துல போனா இன்னொரு பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. குழந்தைங்களோட அப்பா அம்மா யாரு அப்படிங்கறத கேக்குறாங்க. இந்த இடத்துல அப்பா யாரு அப்படிங்கறத கன்ஃபார்மே பண்ணல. அன்அபிஷியலா நம்ம வந்து இவன் தான் சொல்றோம். ஆனா ரஞ்சினிக்கும் சரி திவிலுக்கும் சரி கல்யாணம் ஆகல. அதனால இவன் தான் அப்பாங்கிறதுக்கு இவனும் சொல்ல ஒத்துக்கல. சோ அந்த ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இந்த பஞ்சாயத்து ஆபீஸ்ல 2 மணி நேரம் பக்கம் அந்த பர்த் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு ஆயிடுச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா என்னோட பொண்ணு 2 பேர குழந்தைங்க செத்து கிடக்குறாங்க. உள்ளுக்குள்ளார ரத்த வெள்ளமா இருக்கு. என்னோட பேர குழந்தைங்களை எறும்புங்க சாப்பிட்டுட்டு இருக்கு. இதெல்லாம் நான் எப்படிங்க சொல்லுவேன்னு சொல்லிட்டு அந்த சாந்தாம்மா, இனிமேட்டு எனக்கு யாருமே இல்லை, நானே அனாதை மாதிரி தான் இருக்கேன், எனக்கு தேவையானதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், என்னோட பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும், கண்டிப்பா என்னோட பொண்ணை கொன்னது அந்த திவில்குமாரா தான் இருப்பான் அப்படிங்கிறத போலீஸ்ல ரொம்ப கன்ஃபார்ம்டா சொல்றாங்க. ஏன்னா எங்களுக்கு எந்த எதிரிகளுமே இல்லை. இந்த இடத்துல என்னோட பொண்ணு ஏமாந்திருக்கா, அவனை நாங்க அப்பாவா இருக்கிற கட்டாயப்படுத்துறதுனாலதான் இந்த இடத்துல அவன் கொலை பண்ணியிருப்பான் அப்படிங்கறத அந்த சாந்தாம்மா சொல்றாங்க. போலீஸோட என்கொயரியில சாந்தாம்மா சொல்ற விஷயங்களை பொறுத்து திவில்குமார் எங்க இருந்தான், அன்னைக்கு சம்பவம் நடக்கும் போது திவில்குமார் எங்கன்னு பார்க்கும் போது 1 வாரத்துக்கு முன்னாடியே அவனோட ஆர்மி கேம்புக்கு போய் அவன் ஆர்மியில ட்ரெயின் ஆயிட்டு இருக்கான். அந்த பத்தான்கோட் அப்படிங்கிற ஒரு அட்டெண்டன்ஸ் புக்ல திவில்குமார் கொஞ்ச நாட்களாவே இங்கதான் இருக்காரு, எங்கேயுமே போகல அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டும் நடந்திருக்கு. சோ திவில்குமார் கண்டிப்பா இந்த கொலையை பண்ணவே இல்லை. திவில்குமார் பண்ணல அப்படின்னா வேற யாரு பண்ணிருப்பா? வேற யாரு உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க? இந்த பொண்ணையும் 2 குழந்தைங்களும் கொல்லணும்னு சொல்லிட்டு யாருக்கு தேவை? இப்ப இருக்கிறது திவில்குமாருக்கு மட்டும்தான். ஏன்னா டிஎன்ஏ டெஸ்ட் மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா இவன் மாட்டிக்குவான். அதனாலதான் இந்த கொலையை அவன் செஞ்சிருக்கணும். ஆனா அவன் ஆர்மி கேம்ப்ல இருக்கான் அப்படின்னா அவன் அமிச்சு விட்ட யாரோ ஒருத்தவங்க தான் கொலை பண்ணிருப்பாங்க. வேற யார் மேலேயாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா அப்படிங்கறதும் கேட்டிருக்காங்க. அப்போதான் சாந்தம்மா குறிப்பிட்டு ஒரே ஒரு விஷயத்த சொல்றாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி திருவனந்தபுரத்துல சாட் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல், அதாவது குழந்தை பிறந்த அந்த ஹாஸ்பிட்டல்ல நாங்க போய் அட்மிட் ஆகும் போது அனில்குமார் அப்படின்னு ஒருத்தவன் எங்ககிட்ட வந்து பேசணும். ஆரம்பத்திலேயே அவன் எங்ககிட்ட வாண்டடா வந்து பேசி எங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளுமே பண்ணான். ஹோட்டலுக்கு போய் சாப்பாடு வாங்கி தந்தான். என்கிட்ட சில நேரத்துல காசு இல்லை, அந்த காசு முதற்கொண்டு அவன் கொடுத்து ஹெல்ப் பண்ணான்.
கடைசியா இந்த பஞ்சாயத்து ஆபீஸ்ல என்னை வந்து டிராப் பண்ணிட்டு போனதும் அந்த அனில்குமார் தான் அப்படிங்கறத அவங்க போலீஸ்ல சொல்றாங்க. இந்த கொலை சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அனில்குமார் இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை, அப்படியே மறைஞ்சு போயிட்டான், அவன் மேலேயும் ஒரு சந்தேகமா இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. சோ போலீஸ்க்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், இந்த அனில்குமார் வேற, இன்னொரு பக்கம் திவில்குமார் வேற. திவில்குமார் ஆல்ரெடி ஆர்மியில வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்பனா இந்த அனில்குமார் யாரு? இந்த அனில்குமார் பத்தி எல்லாத்துலயுமே விசாரிச்சா கொஞ்சம் ஹைட்டா இருப்பான், மாநிலத்துல இருப்பான்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா அனில்குமாரோட ஐடென்டிட்டி மட்டும் யாருக்குமே கிடைக்கல. சோ இப்ப ஃபாரன்சிக் டீமுக்கு கிடைச்ச ஒரே ஒரு எவிடன்ஸ் என்னன்னா, அந்த வீட்டுல இருக்கிற ஒரு 2 வீலரோட ஆர்சி புக். அந்த 2 வீலர் வந்து ஒரு பைக். சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, இந்த கொலை நடந்த சம்பவத்தப்போ ஒரு பைக் எல்லா இடத்துலயுமே சுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு சத்தத்தை நாங்க கேட்டோம். அடிக்கடி ஒரு பைக் இந்த ரோடு வழியா போய்கிட்டே தான் இருந்துச்சு. 2006 வருடம் ஒரு சின்ன ரோட்ல யாராச்சும் ஒருத்தவங்க நடந்து போனா கூட அந்த வீட்டுல இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க கவனிச்சிருப்பாங்க. ஏன்னா யாருக்குமே டிவி பாக்குறதோ, கம்ப்யூட்டர் பாக்குறதோ, மொபைல் பாக்குறதோ இந்த மாதிரி எந்த வேலையும் இருந்திருக்காது. சோ ஒரு பைக் எப்ப பார்த்தாலும் சுத்தி போயிட்டு இருந்திருக்கு அப்படின்னா அதை நிறைய பேர் கவனிச்சிருக்காங்க. சோ இப்போ கொலைகாரன் பைக்ல தான் வந்து கொலை பண்ணியிருக்கான். அந்த பைக்கோட ஆர்சி புக்கு வீட்டுல விட்டுட்டு போயிட்டாங்கிறது தெரிய வருது. இப்போ அந்த ஆர்சி புக்கோட ஓனரை கண்டுபிடிக்கிறாங்க. ஆர்டிஓ ஆபீஸ்க்கு போறாங்க, இமீடியட்டா டீடைல்ஸ் எடுக்கிறாங்க, அந்த ஓனரோட அட்ரஸ்க்கே போறாங்க. அந்த ஓனரோட அட்ரஸ்க்கு போனா என்னோட பைக்கை 1 மாசத்துக்கு முன்னாடி நான் வேற யார்கிட்ட வித்துட்டேன் அப்படிங்கறத அந்த ஓனர் சொல்றாரு. எங்க நீங்க வித்தீங்க, யாரு மூலியமா வித்தீங்கன்னா, ஒரு செகண்ட் டு 2 வீலர் ஷாப்புக்கு போய் நான் கொடுத்தேன், அவங்க தான் வித்து தந்தேன் அப்படிங்கிற இன்னொரு அட்ரஸை காட்டுறாரு. அந்த செகண்ட் அண்ட் 2 வீலர் ஷாப் திருவனந்தபுரத்துல அமைஞ்சிருக்கு. அந்த ஷாப்புக்கு போய் ஷாப் ஓனரை விசாரிக்கும் போது 2 பேர் வந்து இந்த பைக்கை வாங்கிட்டு போனாங்க. அந்த 2 பேர்த்தோட டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறதுல எனக்கு தெரியாது அப்படிங்கறத சொல்றாரு. அந்த 2 பேர் பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா, பாக்குறதுக்கு கொஞ்சம் ஹைட்டா மாநிலத்துல 2 பேருமே இருப்பாங்க அப்படிங்கிற அடையாளத்தை எல்லாத்தையுமே சொல்றாரு. போலீஸ் கையில இருக்கிறது திவில்குமாரோட போட்டோ. அந்த திவில்குமாரோட போட்டோ அந்த ஓனர்கிட்ட காமிக்கும் போது அந்த 2 பேர்த்துல ஒருத்தவரை இந்த திவில்குமார் தான் அப்படிங்கறத அந்த ஓனர் ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. அப்படின்னா இன்னொருத்தன் யாரு அப்படிங்கிறது தெரியல. சோ இந்த பைக்கை திவில்குமார் தான் வாங்கியிருக்காரு. அவரு கூட அவனோட ஃப்ரெண்டும் இருந்திருக்கான். அந்த ஃப்ரெண்டு ஒருவேளை அனில்குமாரா இருந்திருக்கலாம்ல. இவங்க 2 பேருமே பிளான் போட்டு அனில்குமார் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இவங்க கூட ஃப்ரெண்டு மாதிரி பழகி அன்னைக்கு பஞ்சாயத்து ஆபீஸ்ல அந்த சாந்தாமாவை விட்டுட்டு அந்த அனில்குமார் அப்படியே பைக் எடுத்துட்டு வந்து ரஞ்சினியை கொலை பண்ணிருக்கலாம்ல. இந்த மாதிரி எல்லாமே கேள்விகளா தான் இருக்கு. ஆனா இன்னும் போலீஸ்க்கு பதில் கிடைக்கல. இப்ப போலீஸ்க்கு தேவை எல்லாமே அனில்குமார் யாரு, அவன் பாக்குறதுக்கு எப்படி இருப்பான். அந்த 2 வீலர் ஷாப்ல இருக்கிற ஸ்டாஃப் எல்லாத்திட்டுமே விசாரிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளுமே போய் உங்களுக்கு ஏதாச்சும் க்ளூ கிடைச்சிச்சா, அவங்க 2 பேரை திருப்பி எப்பயாச்சும் பாத்தீங்களா, ஏதாச்சும் ஒன்று ஞாபகப்படுத்தி சொல்லுங்கன்னு சொல்லும் போதுதான் அந்த ஷாப்ல இருக்கிற ஒரே ஒரு ஸ்டாஃப் சொல்றாரு, இந்த 2 வீலரை வாங்கிட்டு அடுத்த ஒரு வாரத்திலேயே நீங்க சொல்ற அந்த திவில்குமாரோட ஃப்ரெண்டு 2 வீலர் எடுத்துட்டு வந்தாரு, பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்தாரு, நாங்க தான் பஞ்சர் ஒட்டி கொடுத்தோம். அதுக்கு காசு கேட்கும் போது அவர் பாக்கெட்ல காசு இல்ல, எதிரில் இருக்கிற ஏடிஎம் சென்டருக்கு தான் போய் அவர் காசு எடுத்துட்டு வந்தாரு அப்படிங்கிற ஒரு முக்கியமான க்ளூவை அந்த இடத்துல போலீஸ்க்கு தராங்க. சோ இப்ப போலீஸ்க்கு ஈஸியாவே கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. எதிரில் இருக்கிற ஏடிஎம் சென்டருக்கு போறாங்க, அதோட பேங்க் எங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட போய் இதோட சிசிடிவி காட்சிகள் ஆகட்டும், அந்த ஏடிஎம் கார்டு போட்டு டிரான்சாக்ஷன் நடந்தா அக்கௌண்ட் எங்க இருக்கு, அந்த அக்கௌண்ட் எந்த பிரான்ச்ல ஓபன் ஆயிருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே விசாரிக்கிறாங்க. சிசிடிவி காட்சிகள்ல இந்த திவில்குமாரோட ஃப்ரெண்டோட படம் ஃபுல்லாவுமே கவர் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ண பேங்க் அக்கௌண்ட் பஞ்சாப்ல இருக்கிற பத்தான்கோட் அப்படிங்கிற ஏரியாவை சேர்ந்தது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ இப்போ போலீஸ்க்கு ஒரு விஷயம் கிளிக் ஆகுது, திவில்குமார் பஞ்சாப்ல இருக்கிற பத்தான்கோட்டுங்கிற ஒரு மிலிட்டரி பேஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். இந்த இடத்துல அவனோட ஃப்ரெண்ட் ஒரு ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணிருக்கான். அது திவில்குமாரோட ஏடிஎம் கார்டு இல்ல, பேங்க் அக்கௌண்ட் திவில்குமார்து இல்ல, ஆனா அது பத்தான்கோட்ல இருக்கிற ஒரு பேங்க் அக்கௌண்ட். அந்த பேங்க் அக்கௌண்டோட நேம் பார்க்கும் போதுதான் ராஜேஷ் அப்படிங்கிற பேரும் தெரிய வந்துச்சு. சோ இப்போ திவில்குமாரோட ஃப்ரெண்டான ராஜேஷும் திவில்குமாரும் சேர்ந்துதான் இந்த 2 வீலரை வாங்கியிருக்காங்கிறது போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இந்த சைட்ல திவில்குமாரோட ஃப்ரெண்டு ராஜேஷ், அந்த இடத்துல நம்ம சந்தேகப்படுறவனோட பேரு அனில்குமார். சோ இந்த ராஜேஷ்க்கும் அனில்குமாருக்கு என்ன சம்பந்தம்? இந்த ராஜேஷோட போட்டோ எங்க கிடைக்கும்னு பார்த்தா, இந்த ராஜேஷும் அந்த பஞ்சாப்ல இருக்கிற மிலிட்டரி கேம்ப்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். சோ திவில்குமாரும் ராஜேஷும் அந்த மிலிட்டரி கேம்ப்ல ஆர்மி ஆபீசர்ஸா வேலை பார்க்கறாங்க. ஆர்மி டிபார்ட்மெண்ட்ல விசாரிக்கும் போது இவங்க 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வருஷமாவே சேர்ந்து தான் வேலை பார்க்கறாங்கிறதும் போலீஸ்க்கு தெரிய வருது. சோ இப்போ அந்த ராஜேஷோட போட்டோ வாங்குறாங்க. ராஜேஷோட போட்டோ ஆர்மில இருந்து வாங்கி அதை சாந்தம்மா கிட்ட காட்டும் போதுதான் சாந்தம்மா முக்கியமா ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்றாங்க. அனில்குமாரும் ராஜேஷும் வேற வேற இல்ல, 2 பேருமே ஒண்ணுதான். இந்த ராஜேஷ் அப்படிங்கிறவன் பேரை மாத்திக்கிட்டு அனில்குமார் அப்படிங்கிற பேர்ல வந்து இந்த சாட் ஹாஸ்பிட்டல்ல எப்ப நாங்க போய் அட்மிட் ஆனமோ அப்ப இருந்து எங்களை உதவி பண்ற மாதிரியும் எங்களுக்கு காசு கொடுக்குற மாதிரியும் நடிச்சு
வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி கூட்டிட்டு வர வரைக்கும் அவன் எங்க வீட்டுக்கு வந்தான். எல்லாத்துக்கிட்டுமே கொஞ்சம் கொஞ்சமா நான் இவனோட ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு எல்லாருமே நினைக்க வச்சான். எங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் பண்ணாங்கிறதுனால அவனை நாங்க நம்பணும். கடைசியா நான் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு போகும்போது கூட நானே உங்களை டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பைக்ல என்னை டிராப் பண்ணான். கண்டிப்பா அவன் தான் திருப்பி இங்க கொலை பண்ணிருப்பாங்கிறத போலீஸ் கடைசியா கண்டுபிடிச்சாங்க. நம்ம இப்ப பேசுற இவ்வளவு விஷயங்கள் அந்த இடத்துல போலீஸ் டீம் கிராக் பண்றதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல சிசிடிவி கேமரா அவ்வளவோ இல்ல, 3G 4G நெட்வொர்க் இல்ல, மொபைல் போன் இல்ல, இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே இல்லாம கிடைக்கக்கூடிய தகவல் வச்சு ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா போகணும். ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட் போகணும், அங்க போய் அவங்க புக்ஸ் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி ஒரு விஷயத்த தருவாங்க. ஆர்மி பேஸ்க்கு போகணும், ஆர்மி பேஸ்ல அவங்க எல்லா புக்ஸையும் ரெஃபர் பண்ணி தருவாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கிட்ட போனாவே 2 வாரம் 3 வாரத்துல இருந்து 1 மாச கணக்கில் ஆகும். அப்படா போலீஸ் இதை எப்ப கிராக் பண்ணிருப்பாங்கிறத யோசிச்சு பாருங்க. 1 வருஷம் போகுது, 2 வருஷம் போகுது, 3வது வருஷம் போலீஸ் இது எல்லாத்தையும் கிராக் பண்ணும் போது அவங்க 2 பேரும் எங்க போயிருக்காங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. ஆர்மி பேஸ்ல இருந்து எப்ப போலீஸ் கண்டுபிடிச்சாங்களோ அப்ப அவங்க 2 பேருமே அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. ஆர்மி பேஸ்ல இருந்து ஒரு லீவுக்காக வெளியே போனவங்க திருப்பி ஆர்மி பேஸ்க்கு வரவே இல்லை. பொதுவா ஆர்மியில வேலை பார்க்கறவங்க லீவுக்கு போயிட்டு ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் இல்லாம அவங்க திருப்பி வரல அப்படின்னா அவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட பதிவு பண்ணுவாங்க. அவங்க ஆர்மியை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆர்மியோட ஏதாச்சும் சீக்ரெட் அவங்க கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது நாட்டுக்கே ஒரு பெரிய ஆபத்துல முடியும். அதனால அவங்களை கண்டுபிடிக்காம விடவே மாட்டாங்க. அவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்க. ஆர்மிக்கு செஞ்ச இது ஒரு துரோகம் அப்படிங்கிற ஒரு முத்திரையை குத்துனாங்க. இந்த சம்பவம் 2006வது வருடத்துல ஆரம்பிச்சு 2008வது வருடத்துல இவங்க தான் கல்பிரிட்ஸ் அப்படிங்கறத எல்லாம் தீர்மானிச்சு போலீஸ் தேட ஆரம்பிச்சும் அவங்க கிடைக்கல. 2010வது வருடம் அந்த சாந்தம்மாவோட விடாமுயற்சினால இந்த கேஸ் சிபிஐக்கு மாற ஆரம்பிச்சிச்சு. சாந்தம்மா கடைசி வரைக்கும் நான் சாகிற வரைக்கும் என்னோட பொண்ணுக்காக நான் போராடுவேன், அவளுக்கு தேவையான நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க போராடிக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்க கிட்ட இருக்கிற காசு வச்சு ஏதாவது ஒரு வக்கீல் எடுத்து எப்படியாச்சும் அவங்க 2 கொலைகாரனை கண்டுபிடிச்சே ஆகணும், அவங்க 2 பேத்துக்கு தண்டனை தரணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியா இருந்தாங்க. அதனாலேயே இந்த கேஸ் சிபிஐக்கு மாற ஆரம்பிச்சிச்சு. சிபிஐக்கு மாறினதுக்கு அப்புறம் அவங்க ஏடிஎம் டிரான்சாக்ஷன்ஸ் தான் மெயினா பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த இடத்துல அந்த ராஜேஷ் அப்படிங்கிறவன் இன்னமும் அதே பேங்க் அக்கௌண்ட்டை தான் வச்சு சுத்திட்டு இருக்கான். அந்த பேங்க் அக்கௌண்ட்டை அவன் டிசேபிள் பண்ணவே இல்லை. எங்கெல்லாம் அவன் காசு எடுப்பான்னு சொல்லிட்டு கழுகு மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. முதல் விஷயமா அவன் திருவனந்தபுரத்துல எங்கெங்கெல்லாம் காசு எடுத்திருக்கான் எல்லா ஏடிஎம் அங்க இருக்கிற ஏரியா எல்லாத்தையுமே விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பத்தான்கோட்ல போய் அங்கெல்லாம் ஏடிஎம் டிரான்சாக்சனை கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஆரம்பிக்கும் போதுதான் அவங்க தேட ஆரம்பிச்சு அடுத்த 1 வருஷத்துல டெல்லியில ஏடிஎம் டிரான்சாக்சன் நடந்திருக்கு. அப்படின்னா இப்ப ராஜேஷும் திவில்குமாரும் டெல்லியில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க டெல்லிக்கு போகும்போது அவங்களை எவ்வளவுதான் தேடினாலும் அந்த இடத்துல அவங்களால கண்டுபிடிக்க முடியல. டெல்லிக்கு போனதுக்கு அப்புறம் அடுத்தது கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு நாசிக்ல அவங்க ஏடிஎம் டிரான்சாக்சனை பண்ணியிருக்காங்க. நாசிக் இந்தியாவோட பார்டர் பகுதி. அந்த இடத்துக்கு போகும்போதும் அவங்க 2 பேர்த்த காணும். அவங்க 2 பேருமே முக்கியமா ஆர்மியில வேலை பார்க்கறாங்க. போலீஸ் எப்படி இவங்களை அப்ரோச் பண்ணுவாங்க, அவங்க வரும்போது எப்படி தப்பிக்கிறது, அவங்க வரதுக்கு முன்னாடியே நம்ம வேற இடத்துக்கு எப்படி போகிறது, டோட்டலா நம்மளோட நாட்டை விட்டு எப்படி மறைஞ்சு போகிறது இப்படிங்கிற எல்லா ஐடியாவும் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த 2010வது வருடம் சிபிஐ நாசிக் வரைக்கும் போய் அவங்க 2 பேரும் தப்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஏடிஎம் டிரான்சாக்சன் எதுவுமே நடக்கல. அவங்க 2 பேத்துக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இந்த ஏடிஎம் டிரான்சாக்சன் மூலியமா தான் அவங்க நம்ம பக்கத்துல வராங்கன்னு. அதுக்கப்புறம் அந்த பேங்க்ல டிரான்சாக்சனும் நடக்கல, அவங்க எங்க போனாங்க அப்படிங்கறதும் தெரியல. ஒருவேளை இந்தியாவை விட்டு வெளியே கூட போயிருக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட சந்தேகங்களோட அந்த கேஸ் அப்படியே ஹோல்டுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. எத்தனை வருஷம் தேட முடியும்? 2 பேர்த்தா எத்தனை ஆபீசர்ஸ் அவங்களோட வேலை எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒவ்வொரு வருஷமா தேடணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்களை கண்டுபிடிக்க முடியாது. நம்ம எங்க போனாலும் அவங்க அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. இப்போ ஏடிஎம் டிரான்சாக்சனும் இல்லை. இந்த மாதிரி எல்லாருமே அந்த கேஸை ஹோல்டில் போடும் போதும் சாந்தம்மா என்னோட பொண்ணுக்கு என்னோட பேர குழந்தைங்களுக்கு நீதி கிடைக்கணுமே சொல்லிட்டு ஒவ்வொரு இடங்களா கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஆகட்டும், போலீஸ் ஆகட்டும், சிபிஐ ஆகட்டும், கோயில் குளம் ஆகட்டும் எல்லா இடத்துலையுமே போய் வேண்ட ஆரம்பிச்சாங்க. வருடங்கள் போய்கிட்டே இருக்கு. இப்போ 2025வது வருடம். போன வருஷம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு சின்ன குழந்தைய அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் வச்சு அது எது மாதிரிலாம் வளரும், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட முகம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பல பாவனைகளை அதை கொண்டுட்டு வரும். அந்த மாதிரி தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியை அந்த கேரளால இருக்கிற சிபிஐ டிபார்ட்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பழைய கேசஸ் எல்லாத்தையுமே எடுத்தாங்க. பழைய கேசஸ் எடுத்து எதெல்லாம் நம்மளால சால்வ் பண்ண முடியல, நம்ம கேஸை கிராக் பண்ணிட்டு
திருடங்க ஓடி இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த கேஸை மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணாங்க. ஏன்னா நிறைய இடங்கள்ல சில கேசஸ் எல்லாம் கிராக் பண்ணவே முடியாது. ஏதோ ஒரு இடத்துல அனாதையா ஒரு பணம் கிடைக்கும், அது யாரா கொலை பண்ணாங்கன்னு பார்த்தா யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் விட்டுருங்க. இவன் தான் கொலை பண்ணிருப்பான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஆனா நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி இருப்பான், அவனை மட்டும் ஃபில்டர் பண்ணாங்க. அதுல இந்த கேஸும் ஒண்ணு. திவில்குமார், ராஜேஷ் அப்படிங்கிற 2 பேரு 3 கொடூரமான கொலையை பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு எஸ்கேப் ஆயிட்டாங்க. இத்தனை வருஷமா நம்ம சும்மா இருக்கோம். இவ்வளவு டெக்னாலஜிஸ் வரும்போது ஏன் நம்ம இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எஸ்பி தான் இதுக்கு எல்லாத்தையுமே இனிஷியேட்டிவே பண்ணாரு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருக்கிற இன்ஜினியர்ஸை கொண்டுட்டு வந்து அப்போ 2006 வருடம் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோவை இவங்க கிட்ட கொடுத்து இப்ப எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு 20ல இருந்து 25 போட்டோஸ் பக்கம் திவில்குமார் எப்படி இருப்பான், இந்த ராஜேஷ் எப்படி இருப்பான் அப்படிங்கறத ஜென்ரேட் பண்ணி அதே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி வச்சு உலகம் முழுக்க இருக்கிற சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், லிங்க்டின், இந்த மாதிரி எல்லா சோசியல் மீடியாவுமே சர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த டேட்டா பேஸ்ல இருக்கிற ஒவ்வொரு போட்டோவும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல மட்டும் கோடி கோடி கணக்கான போட்டோஸ் இருக்கும். அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் மெதுவா ஒவ்வொன்றா மேட்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போதான் 2025 வருடம் ஜனவரி மாசம் அவங்களுக்கு இந்த திவில்குமார் அப்படிங்கிறவனோட போட்டோ மேட்ச் ஆனிச்சு. 2006 வருஷம் அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிற ஒரு போட்டோவை 2025 வருஷம் அவன் எப்படி மாறி இருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு ஒரு முகத்தை கொண்டுட்டு வந்து அதை சோசியல் மீடியால எல்லாத்தையுமே போய் மேட்ச் பண்ணி ஒரு போட்டோவை ஃபில்டர் பண்றாங்க. அப்படின்னா டெக்னாலஜி எந்த லெவலுக்கு வளர்ந்துருக்கு, அது எங்கெங்கெல்லாம் உதவி பண்ணுது அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சிபிஐக்கும் இதை பார்த்தோன்னு ஒரு பெரிய ஆச்சரியம். நம்ம என்ன நினைச்சோமோ அது ஈஸியாவே கிடைச்சிருச்சு. புதுச்சேரியில இந்த திவில்குமார் அப்படிங்கிறவன் ஒரு ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த திவில்குமாருக்கு 42 வயது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா அவனை கண்டுபிடிச்சது ஃபேஸ்புக்ல திவில்குமாரோட மனைவியோட ஃபேஸ்புக் பேஜ்ல அவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு கல்யாணத்துக்கு போய் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கல்யாணத்தோட போட்டோவை நிறைய இடங்கள்ல பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. கல்யாணத்துல போய் பொண்ணு மாப்பிள்ளைக்கு பக்கத்துல இந்த திவில்குமார் ஒரு கிஃப்டை கொடுத்துட்டு நின்றுட்டு இருக்க போட்டோ அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல மாட்டிக்கிச்சு. அது மூலியமா விசாரிச்சுதான் இவன் புதுச்சேரியில வாழ்ந்துட்டு இருக்கான். இவனுக்கு இப்ப 42 வயது. இவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் இருக்கு. இவனுக்கு அங்க நிறைய லேண்டு, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கான். புதுசா கட்டுற வீட்டுக்கெல்லாம் இன்டீரியர் டிசைன் பண்ற பிசினஸ் இவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. இவனோட மனைவி ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சர். உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட் அங்க மஃப்டியில போய் அவனை பத்தி எல்லா இடத்துலயுமே விசாரிக்கிறாங்க. அப்ப போலீஸ்க்கு கிடைச்ச இன்னொரு லக்கு என்ன அப்படின்னா, ஒரு லட்டு தேடும் போது இன்னொரு லட்டு அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அவனோட வீட்டுக்கு பக்கத்திலேயே தான் அந்த ராஜேஷும் தங்கியிருக்கான். அந்த ராஜேஷும் இந்த திவில்குமாரும் சேர்ந்து தான் இந்த இன்டீரியர் பிசினஸ் ஒர்க்கை பண்ணிட்டு இருக்காங்க. அவனும் ஒரு டீச்சரை தான் கல்யாணம் பண்ணியிருக்கான். அந்த ராஜேஷ்க்கு வயசு 48. ஆனா இவங்க 2 பேருமே அவங்களோட ஐடென்டிட்டி, ஆதார் கார்டை முதற்கொண்டு மாத்தி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 2006 வருடம் ஆதார் கார்டு இல்ல. இவங்களுக்கு ஆதார் கார்டு எடுக்கும் போதெல்லாம் இந்த திவில்குமார் அப்படிங்கிறவன் அவனோட பேரை விஷ்ணுவா மாத்திக்கிட்டான். இந்த ராஜேஷ் அப்படிங்கிறவன் அவனோட பேரை பிரவீன்குமாரா மாத்திக்கிட்டான். விஷ்ணு பிரவீன்குமாரா வேற ஒரு ஐடென்டிட்டியோட வேற ஒரு ஃபேமிலியோட இவங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி 2 பேத்துக்கிட்ட இந்த கேரளா போலீஸ் புதுச்சேரி வரைக்கும் போய் நீங்க 19 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண 3 கொலைகளுக்காக இப்ப நாங்க அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கேரளாவுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இவங்க 2 பேர்த்திட்டையும் விசாரிக்கும் போது ஆமா நாங்க தான் கொலை பண்ணோம், அதனாலதான் நாங்க எஸ்கேப் ஆனோம் அப்படிங்கறதும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா போலீஸ் இத்தனை வருஷம் கழிச்சு எங்களை வந்து பிடிப்பாங்கிறத நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த கேஸை ஹோல்டுல போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சோம். இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வரும், அந்த டெக்னாலஜி மூலியமா என்னை இப்படிலாம் கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறது சத்தியமா திவில்குமார் யோசிச்சு கூட பார்க்கல. நம்ம வேற ஒரு பேர்ல இருக்கோம், வேற ஒரு ஃபேமிலி கூட இருக்கும், வேற ஒரு ஸ்டேட்ல இருக்கோம். ஆனா அவனோட முகத்தை என்னைக்குமே மாத்த முடியாது. 19 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட முகம் வேற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா இப்ப இருக்கிற டெக்னாலஜி வச்சு ஒரு பிறந்த குழந்தை கூட எப்படி அது உருமாறும், அதோட ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி மாறும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிற லெவலுக்கு நம்ம அவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட்டை இந்த டெக்னாலஜில பார்த்திருக்கோம். கேரளா போலீஸ் இவங்க 2 பேத்தையுமே அரெஸ்ட் பண்ணி அந்த கொல்லம் சிட்டிக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க முதல் கால் பண்ணது சாந்தம்மா. அந்த சாந்தம்மாவுக்கு இப்ப வயசு 60 பக்கம் இருக்கும். அந்த சாந்தம்மாவுக்கு கால் பண்ணும் போது அவங்க கோயில்ல தான் உக்காந்துட்டு இருந்தாங்க. தினம் நான் கோயிலுக்கு வருவேன், என்னோட பொண்ணுக்கும் என்னோட பேர குழந்தைங்களுக்கும் நீதி கிடைக்காதா அப்படிங்கறத நான் வேண்டிக்குவேன். இப்ப அதே கோயில்ல இருக்கும் போது எனக்கு போலீஸ் கால் பண்ணி அவங்க 2 பேத்தையும் பிடிச்சிட்டோன்னு சொல்லும் போது என்னோட பொண்ணோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும். அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த வயதான அம்மா கிட்ட கேட்கும் போதும் பார்க்கும் போதும் எல்லாத்துக்குமே கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்களோட வயசுல அவங்களுக்கு யாருமே இல்லாம
தன்னோட பொண்ணை மட்டும் நினைச்சுக்கிட்டு தன்னோட பேர குழந்தைங்க வெறும் 14 நாட்கள் தான் அவங்க இந்த உலகத்திலே இருந்திருக்காங்க. அவங்கள நினைச்சுக்கிட்டு அவங்களோட போராட்டத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி தான் இது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே இந்த திவில்குமார் ராஜேஷ் செஞ்ச ஒரு கொடூரமான குற்றத்துக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா சரியா இருக்குங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இப்ப அவங்களுக்கு வயசு 42, 48, 19 வருஷம் அவங்க இஷ்டப்பட்ட மாதிரி ரொம்ப சந்தோஷமா வேற 2 பெண்களை கட்டிக்கிட்டு வசதியா ப்ராப்பர்ட்டிஸோட குடும்பம் குட்டின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டாங்க. ஆனா அந்த 24 வயசு பொண்ணான ரஞ்சினி எந்த லெவலுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க. நான் உயிருக்குயிரா நேசிச்சவன் என்னை ஏமாத்தி என்னை மாசமாக்கிட்டு கடைசி அந்த குழந்தை அவனுதான்னு சொல்லிட்டு என்கிட்டே கேட்கிறான். நான் என்ன பண்ணுவேன்? யாருகிட்ட போய் இதை நான் ப்ரூவ் பண்ணுவேன்? எப்படி இந்த உலகத்துல நான் வாழுவேங்கிற ஏகப்பட்ட கேள்விகளோட கடைசியா ஒருத்தர் நம்மளோட கழுத்தை அறுக்கும் போது கூட உலகம் இனிமேட்டு என்னை எப்படி பார்க்கும்? இந்த 2 குழந்தைங்க திவில்குமார் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் நிரூபிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட தான் அந்த ரஞ்சினி 24 வயது பெண்ணான ரஞ்சினி உயிரை விட்டுருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு பெண்களும் தயவு செய்து உங்களோட வாழ்க்கையில யாரையுமே ஈஸியா நம்பிராதீங்க. ஒரு இடத்துல நீங்க தப்பு பண்ணாலும் சரி, இல்ல உங்க கூட இருக்கிற பையன் தப்பு பண்ணாலும் முக்கால்வாசி இடங்கள்ல கடைசியா பாதிக்கப்படுறதே இந்த ரஞ்சினி மாதிரி பெண்கள் தான். உங்களோட பாதுகாப்பு உங்க கையிலையும் தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்ப்போம். Bye bye.